ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றிக்காரர் கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இப்படி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலன்னா பாருங்கள், இல்லைனா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அதை லிங்க்கையும் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த டோட்டல் கவுன்சிலிங் ப்ராசஸில் மிக முக்கியமான ஒரு 13 நாள் இருக்குது. அந்த 13 நாளில் என்னெல்லாம் நடக்கும், நம்ம எப்படியெல்லாம் தயாராக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை தாண்டி பார்த்திங்கன்னா, இந்த இன்ஜினியரிங் அட்மிஷனில் என்ன மாதிரியான ஸ்கேம்லாம் பண்ணி மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாத்துறாங்க அப்படின்றதையும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கையும் கொடுக்குறேன், போய் பார்க்கணுன்னா பாருங்கள். சரியா? ஸோ இப்போ நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னா என்ன, அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னா என்ன, மறுபடியும் ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற இந்த முழு தகவலையும் தான் நம்ம டே பை டேவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு 3 days, அதாவது முதல் 3 நாட்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம், அது பின்னாடி வரும். சரிங்களா? இதில் நம்ம சிம்பிளாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன காலேஜ் தேவையோ, மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களுடைய மதிப்பெண்களை பார்க்குறதோ, இல்லை போன வருஷம் ஒரு காலேஜில் என்ன கட் ஆஃப் கிடச்சிருக்குன்னு பார்க்குறதோ, அது உங்களோட வேலை இல்லை. சரியா? உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு தகவல் சொல்லுவா, கடவுள் உங்கள் முன்னாடி நேரில் வந்துடுறாரு. சரியா? இப்போ நீங்கள் எந்த கல்லூரியில் சீட் வேணும் அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி என்னெல்லாம் கேட்கணுமோ கேட்கலாம். சரியா? இப்போ நீங்கள் 170 தான் கட் ஆஃப் எடுக்கலாம். பட் சிஇஜியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக அந்த இடத்துல வேக்கண்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக போடலாம். சரி ஸ்டூடெண்ட், தப்பு ஒன்றும் கிடையாது. சரியா? உங்கள் மார்க்குக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறது உங்களோட வேலை கிடையாது. உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றலாம். அதே மாதிரி எத்தனை சாய்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமான சாய்ஸ் பண்ணலாம். அதாவது கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய 430 காலேஜும் அந்த சாய்ஸில் போடலாம். சரிங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். நம்ம இதை பின்னாடி பார்க்கலாம். சரியா? இது எப்போ இதை உருவாகும்னா, டே 1 அதாவது முதல் நாளுடைய காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 3ஆம் நாள் முடிவில், அதாவது 5 மணி, மாலை 5 மணி வரைக்கும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக திருப்பி ஒரு தடவை வீடியோவில் பார்க்கலாம். சரியா? அடுத்தது 4th டே, 3 நாள் முடிஞ்சிருச்சு இல்லையா? 4வது நாள் 10 மணிக்குள்ளே, அதாவது பிஃபோர் 10 AM ஆன் 4th டே. சரிங்களா? 4வது நாள் காலையில் 10 மணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். சரியா? ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க், சரியா, உங்களுக்கு எந்த ரேங்க் கிடச்சிருக்கு அதை பொறுத்தும், அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத பொறுத்தும் உங்களுக்கு ஒரு காலேஜில் சீட்டு ஒதுக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 100 சாய்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? என்னோடய மார்க் ஒரு 192ன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு 100 சாய்ஸ் கொடுத்துருக்கதில் 6வது சாய்ஸ் தியாகராஜா காலேஜில் இசிஇ நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போது அதற்கான டென்டேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, தமிழில் உத்தேசம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது உறுதி அளிக்கப்பட்டதில்லை. உங்களுக்கு இந்த காலேஜில் சீட் இருக்குது, வேணுமா அப்படின்னு கேட்குற மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிடைக்கும். ரைட்டா? ஸோ இந்த ஆர்டர் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங், டிஎன்ஏ கவுன்சிலிங் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுக்கு ஒரு காலேஜ் சீட் ஒதுக்குறாங்க இல்லையா, அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். வேணும்னு சொல்லலாம், வேணான்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் எப்போக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா, 4வது நாள் 10 மணிக்குள்ளே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த அந்த நிமிஷத்துலேருந்து, அதாவது 4வது நாள் 10 AM ஆரம்பித்து 5வது நாள் 5 மணி வரைக்கும், மாலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி சார், எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணுறது? கன்ஃபார்ம் பண்ணுறீங்களே, எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு ஒரு 5 ஆப்ஷன் நான் சொல்லிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமான 5 ஆப்ஷன் சொல்லிடுறேன். 1, அக்செப்ட் அண்ட் ஜாயின். சரியா? இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 100 சாய்ஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு 6வது சாய்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ தியாகராஜில் இசிஇ கிடச்சிருக்கு. இப்போது நான் அந்த இதை பார்த்தோன்னே எனக்கு ஹாப்பி. ஓகே, எனக்கு தியாகராஜில் சீட் கிடச்சிருச்சுப்பா, இந்த சீட்லேயே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட வேண்டியது தான். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு டைரெக்டாகவே கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்துடும். இது பேர் தான் அக்செப்ட் அண்ட் ஜாயின். சரியா? அடுத்தது 2வது ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். சரியா? இப்போ எனக்கு 6வது சாய்ஸ் தான் கிடச்சிருக்கு. ரைட்? தியாகராஜில் இசிஇ தான் கிடச்சிருக்கு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சீட் எனக்கு ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, சிஜியில் சிஎஸ்சி கொடுத்துருப்பேன், இதே தியாகராஜா காலேஜில் சிஎஸ்சி கேட்டிருப்பேன். இப்படி ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 ஆப்ஷனில் எனக்கு சீட் கிடைக்குமான்னு ஒரு தடவை திருப்பி செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? யாராவது இந்த 5 ஆப்ஷனில் இந்த அக்செப்ட் சீட் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களும் வேணாம்னு நினச்சி வந்திருக்கலாம் இல்லையா,
அந்த ஆப்ஷன் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதாவது வேக்கண்ட் இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். சரியா? இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் அந்த மேலே இருக்க 5 ஆப்ஷன் கேட்குறீங்க, அதில் எதுவும் சீட் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கக்கூடிய 6வது ஆப்ஷனே வந்து கிடைச்சிடும். சரியா? இதுக்கு பேர் தான் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். நான் சீட்டை ஒத்துக்கிட்டேன், இருந்தாலும் மேலே இருக்க சாய்ஸில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். சரியா? எனக்கு 6வது சாய்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, எனக்கு இந்த சீட் வேண்டாம், நான் தெரியாமல் சாய்ஸ் ஃபுல் பண்ணிட்டேன், எனக்கு இந்த சீட் வேணாம், ஆனால் மேலே இருக்க 5 சாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது கிடைச்சா ஓகே அப்படின்னு சொல்கிறது தான் டிக்ளைன் அப்வர்ட். இதில் என்ன ரிஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை மேலே இருக்க 5 சாய்ஸில் உங்களுக்கு சீட் கிடைச்சிச்சுன்னா ஓகே. சரியா? ஆனால் சீட் கிடைக்காத பட்சத்தில் ஏற்கனவே உங்களுக்கு 6வது இடத்துல இருக்கக்கூடிய சீட் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே கிடைக்காது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். எனக்கு கிடைச்சிருக்க சீட் வேண்டாம், ஆனால் மேலே இருக்க சாய்ஸில் ஏதாவது ஓகேனா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. சரியா? அடுத்து டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் டு முக்கியம். சரியா? எனக்கு 6வது சாய்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா, அந்த சீட்டே எனக்கு பிடிக்கல, அதுக்கு மேலே சாய்ஸ் கொடுத்துருக்கேனே அந்த சாய்ஸும் எனக்கு பிடிக்கல, பேசாமல் நான் அடுத்த ரவுண்ட் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது பேர் தான் இது டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை முதலே சரியாக பண்ணியிருக்கணும். ரைட்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் கோட். எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, எனக்கு இந்த சீட்டே வேணாம் அப்படின்னு சொல்கிறது பேர் டிக்ளைன் அண்ட் கோட். சரியா? ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ரைட்டா? இந்த ஆப்ஷனுமே யூஸ் பண்ணாதீங்க. ரைட்? ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5வது நாள் 5 மணி வரைக்கும் இதுக்கு டைம் இருக்குது. இந்த 5 ஆப்ஷன் கூடுதலாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதோடு சேர்த்து 6 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் கொடுத்து முடிச்சிங்கன்னா 6வது நாள் காலையில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி வரும் அப்படின்றத பார்த்துடலாம். சரியா? ஃபஸ்ட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இவங்களுக்குலாம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரே வரும், அதாவது கன்ஃபார்ம்டு அலாட்மெண்ட் ஆர்டரே கிடச்சிடும். சரிங்களா? ஸோ அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை கொண்டு போய்ட்டு நீங்கள் காலேஜில் கொடுத்து சேர வேண்டியது தான். மற்றவங்களுக்கு என்ன வரும்னா, அதாவது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருக்கீங்க, டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கிடைக்கும். இவங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். சரியா? இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் நாள் காலையில் 10 மணிக்கெலாம் உங்களுக்கு கிடைச்சிடும். இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஎன்ஏ வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சி பார்த்தீங்களா, அவங்க ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிரும். இவங்க என்ன பண்ணணும்னா டைரெக்டாக காலேஜுக்கு போய்ட்டு அந்த காலேஜில் கேட்டுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கொடுத்துடணும். சரிங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சப்மிட் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்ப்போம், அதோட பிடிஎஃப் லிங்க்லாம் நம்ம கொடுப்போம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவங்க போயிட்டு அந்த காலேஜில் போய்ட்டு ஃபீஸ் எல்லாமே கட்டிட வேண்டியது. சில கல்லூரியில் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் கட்டினாலே ஒத்துக்குவாங்க, சில காலேஜில் கம்ப்ளீட்டாக ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க, சில காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸும் சேர்த்து கட்ட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு போதே அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸுன்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த காலேஜுக்கு போய் மற்ற டாக்குமெண்ட்ஸ் அந்த ஃபீஸ்லாம் கேட்டுருங்க. சரியா? இன்னொரு பக்கம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்காம மற்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த டிஎஃப்சி இவங்க அப்ளிகேஷன் போடும்போது டிஎஃப்சி எந்த டிஎஃப்சின்னு சொல்லிப்பாங்க, அந்த டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். சரியா? அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும், ப்ளஸ் 25,000 கட்ட வேண்டியது இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து 6 to 10 days வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் நாள்லேருந்து 10ஆம் நாள், அதாவது 6ஆம் நாள் 10 AM ஆரம்பிச்சு 10ஆம் நாள் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜாயின் பண்ணுறது, காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுறது, அதேமாதிரி டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணணும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதை நான் ஏற்கனவே ரிப்போர்ட்டிங் பற்றி நான் சொல்லிட்டேன். ரைட்டா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா நேராக காலேஜில் போய் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபீஸ் கட்டிடுங்க. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டரில் போய்ட்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், ப்ளஸ் 25,000 அமௌண்ட் கொடுக்கணும். இந்த அமௌண்ட் வந்து இந்த வருஷம் ஏதாவது வேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து 13ஆம் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிடும். சரிங்களா? நீங்கள் அப்வர்டு கொடுத்துருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு அப்வர்டில் என்ன மாதிரியான சீட் கிடச்சிருக்கு, அல்லது ஏற்கனவே கிடச்சிருக்க சீட் தான் கிடச்சிருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி 13ஆம் நாள் காலை 10 மணிக்குள்ளே உங்களுக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிடும். அதாவது ஏற்கனவே அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணவங்க காலேஜில் போய் சேர்ந்துட்டாங்க. சரியா? மிச்சம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். சரியா? இவங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, டைம் பவுண்ட். அந்த டைம் பவுண்டுக்குள்ளே காலேஜில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும். ஒருவேளை அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே காலேஜுக்கு போகலன்னா அந்த சீட் கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த 13 நாள் இப்படி தான் நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.